நம்ம சேனல்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஒரு ஃப்ரிட்ஜை அன்பாக்சிங் பண்ண போறோம். இது வந்து நான் வெர்டிகல் வீடியோல எடுத்து வச்சிருக்கிறேன். அதனால பாக்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியும். நீங்க இதை பாருங்க, உங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா வந்து நான் இதை வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம்ல தான் வீடியோ போட போறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ராப்லாம் கட் பண்ணியாச்சு. இது எந்த பிராண்டோடதுன்றதை நான் போக போக சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராப்லாம் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த செல்லோ டேப் வச்சு ஒட்டியிருந்தாங்க, அதையும் பிரிச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அன்பாக்சிங் பண்ண போறோம். நம்ம வந்து வேற ஒரு ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை அன்பாக்சிங் பண்றதுக்காக எல்லா டேப்பையும் வந்து நம்ம கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கிட்டோம். கட் பண்ணதுக்கு அப்புறம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 193ன்ற மாதிரி போட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம வந்து ஓபன் பண்ணோம். ஓபன் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து டாப்ல ஓபன் பண்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஈஸியா ஓபன் பண்ற மாதிரிலாம் இல்ல. இது டாப்ல ஓபன் பண்ற மாதிரி கொடுத்திருந்ததுனால டாப்ல ஓபன் பண்ணி இந்த டாப் கவர் அப்படியே நம்ம மேல இருந்து தூக்குற மாதிரி கொடுத்திருந்தாங்க. கொடுத்தோடனே உள்ள சென்டர்ல ஃப்ரிட்ஜ் வச்சிருந்தாங்க. ரெண்டு பக்கம் வந்து நல்ல தெர்மோகோலை வச்சு நல்லாவே பேக்கிங் பண்ணி இருந்தாங்க, எந்தவித டேமேஜும் ஆகாம இருக்குன்றதுக்காக. இந்த பேக்கிங் பண்ணி இருந்தோடனே நம்ம வந்து 2 நாள் கழிச்சு தான் பேக்கிங் பண்ணிருந்தோம். இதுல வந்து சைட்ல போட்டுருந்துச்சு. இது என்ன பிராண்டோடன்னு கேட்டீங்கன்னா, IFB அப்படின்ற ஒரு பிராண்டோடது. இந்த பிராண்ட் ஒரு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதான ஒரு ஃபாரின் பிராண்ட் தான். ஃபாரின் பிராண்ட் தான் இந்தியாவில் வந்து சேல்ஸ் பண்றாங்க. இந்த IFB பிராண்ட் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து வாங்கியிருந்தோம். வாங்கி அன்பாக்சிங் பண்றதுக்காக இந்த பேக்கிங்லாம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரெஃப்ரிஜிரேட்டரோட பேக்கிங் வந்து அப்படியே டாப்ல கொஞ்சம் கொஞ்சமா தூக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட வீட்டோட டாப்ல இடிக்கிற நிலைமைக்கு போயிருச்சு. அந்த அளவுக்கு இது வந்து நம்ம ஃபுல்லா தூக்கணும். இது பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெட்டல் பினிஷ் கொண்ட இது வந்து, அதாவது இது சிமெண்ட் கலர்னு சொல்லக்கூடிய அந்த கலர்ல வாங்கப்பட்ட இது ரெஃப்ரிஜிரேட்டர் தான். இதை நம்ம பிரிக்கவே முடியல. கீழே வந்து தெர்மாக்கோல் வச்சு பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டாப்ல தூக்க கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே காலை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டாப்ல இருந்து கவரை தூக்கியாச்சு. தூக்குனதுக்கு அப்புறம் உள்ள வந்து ஒயிட் கலர்ல ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் கலந்த ஒரு கிளாத் கொடுத்திருந்தாங்க. அதையும் நம்ம பிரிச்சதுக்கு அப்புறம் இது பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, சிமெண்ட் கலர்ல நம்ம வாங்கிருந்தோம். நம்ம கலர் சூஸ் பண்ணி தான் நம்ம வாங்கிருந்தோம். அதுக்கப்புறம் இது சிங்கிள் டோர் கொண்ட ஃப்ரிட்ஜ் தான். அது மட்டும் இல்லாம இதுல வந்து சைட்ல எல்லாம் கவர்ல என்ன பண்ணிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, டேப் போட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டேப் நம்ம கிழிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரை ஓபன் பண்ண மாதிரி இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் டேப் ஒட்டி இருந்தாங்க. அதுக்கப்புறம் டேப் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரெஃப்ரிஜிரேட்டரை நம்ம ஓபன் பண்ணணும். இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து ஹோம் யூஸ்க்காக தான் நம்ம வாங்கியிருந்தோம். அது மட்டும் இல்லாம இது ஓபன் பண்ணும்போது எப்படி அப்படின்றது காமிக்கிறேன். இது ஒரு ஸ்மார்ட் ரெஃப்ரிஜிரேட்டர். எதுக்காக இது ஸ்மார்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது ஸ்மார்ட் ஃபீச்சர்லாம் கொடுத்திருந்தாங்க. அப்படி என்ன ஸ்மார்ட் ஃபீச்சர் கொடுத்திருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அவங்களே ஸ்மார்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் தான் ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதோட மோட்டருக்கு வந்து 10 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க, 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து இது கம்பர்சர், அதாவது மோட்டார் கம்பர்சருக்கு வந்து 10 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1 இயர் வந்து இந்த ஹோல் ப்ராடக்ட்டுக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்தோன்னே நம்ம பவர் சேவிங் கைடு கொடுத்திருந்தாங்க, 3 ஸ்டார் போட்டோனே கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஓபன் பண்ணோம். ஓபன் பண்ணோன்னே எல்லாத்துலயுமே டேப் ஒட்டி இருந்தாங்க, உள்ளார எல்லா இடத்துலயுமே. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ல உள்ள எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் வந்து தனியா கலந்து விழுந்துடாம இருக்கிறதுக்காக நல்லா வந்து ஒரு டேப் ஒட்டி இருந்தாங்க. பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. இதுல வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து நீங்க வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் நான் எதுக்காக சொன்னேன்றதை நான் உங்களுக்கு நான் ஓபன் பண்ணி கிளியரா சொல்றேன். இதை ஓபன் பண்ணும் போது இதை வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஸ்மார்ட் ஃப்ரீசர் அப்படின்றதே சொல்லியிருந்தாங்க. ஸ்மார்ட் ஃப்ரீசர்னு சொன்னோடனே இதுல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, உள்ள ஓபன் பண்ணோடனே உள்ள வந்து நல்ல நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலர் கொடுத்திருந்தாங்க. அந்த கண்ட்ரோலர் எதுக்காக கொடுத்திருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரிபிள் லேயர் கண்ட்ரோல் கொடுத்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ல இந்த மாதிரியான கண்ட்ரோல் சிஸ்டத்தை பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கீழே வந்து ட்ரே கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து நம்ம வெஜிடபிள் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு பக்கம் ஆன் பண்ணி வச்சுக்கிறதுக்கும், நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சிருந்தோம்னா ஒரு பக்கம் ஆன் பண்ணி வைக்கிறதுக்கு மாதிரி கொடுத்திருந்தாங்க. அந்த ட்ரேல நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வேற என்ன ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது ஸ்மார்ட் ஃப்ரீசர்னு சொல்றதுனால இது ஸ்மார்ட்ல என்ன ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்க்கும்போது கிட்டத்தட்ட மல்டி யூஸ் பர்பஸ்ல எல்லாத்துலயுமே டேப் போட்டு ஒட்டி இருந்தாங்க. எக்கச்சக்கமா சைட் டோர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல 2 ட்ரே கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு ட்ரே கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு லாங் ட்ரே கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டோர்ல கொடுத்திருந்தாங்க. டோர்ல மொத்தமே வந்து ஒரு 4 விதமான ட்ரே இருந்துச்சு. 2 பாட்டில் வைக்கிற ட்ரே, அதுக்கப்புறம் வந்து 2 சின்ன ட்ரே கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ஹெல்த்தி ஃப்ரெஷ்னு சொல்லி ஒரு ட்ரே கொடுத்திருந்தாங்க, பெரிய ட்ரே. அதுக்கு மேல ஒரு சின்ன ட்ரே கொடுத்திருந்தாங்க. அதுக்கு மேல ஒரு சின்ன சின்ன
2 ட்ரே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கூலர் கொடுத்துருந்தாங்க. இந்த கூலர் தான் ஸ்மார்ட் கூலரா கொடுத்துருந்தாங்க. அதுல என்ன கொடுத்துருந்தாங்கன்றத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து மல்டி ஃபங்க்ஷனல் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி வின்டர், சம்மர், அதுக்கப்புறம் வந்து ரைனி, இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த கூலரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆக வேணுமா ஃப்ரீஸ் ஆகும், இல்லாட்டி வந்து நார்மல் கூலிங் ஆகணும்னா கூலிங் ஆகும். கிட்டத்தட்ட வந்து இந்த அந்த மாதிரி ஆப்ஷன் நான் இது வரைக்கும் நான் எந்த ஃப்ரீசரையும் நான் பர்சனலா யூஸ் பண்ண ஃப்ரீசர்ல பார்த்ததுல இந்த ஃப்ரீசர்ல கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இதை நான் ஸ்மார்ட் ஃப்ரீசர்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு 20,000க்கு வாங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட ஆன்லைன்ல இதோட பிரைஸ் கம்மியா தான் இருந்துச்சு. நாங்க வந்து ஒரு ரீட்டைல் ஸ்டோர்ல தான் வாங்கியிருந்தோம். ரீட்டைல் ஸ்டோர்ல வாங்கினோட இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கு இந்த ஃப்ரீசர் வாங்கலாம். இந்த ஃப்ரீசர் பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த கலர் ஆப்ஷன் பிடிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா பிளைனா வந்து சிமெண்ட் கலர்ல கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி நிறைய ஃப்ரீசர் இதே பிராண்ட்ல வந்து நிறைய ஃபிளவர் பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க. அதை வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்க வந்து இந்த கிரே ஸ்டீல் கலர்ல தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அதனால வந்து இது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம இருக்கும். இதுல வந்து ஸ்மார்ட் ஃப்ரீசர்ன்றதுனால சில ஆப்ஷன்லாம் எக்கச்சக்கமா கொடுத்திருந்தாங்க. அதாவது அந்த 3 விதமான ரொட்டேட்டிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து ஃபுல் ரிவ்யூ சொல்றோம். இது அன்பாக்சிங் அண்ட் குயிக் ஸ்பெசிபிகேஷன் தான் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து நீங்க வந்து என்னோட ஒப்பீனியன், சின்ன சின்ன ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.